ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ப்ளே டவ் பண்ண போகிறோம். இந்த குவாரண்டைன் டைமில் பசங்களை வந்து ப்ளே கேட்பாங்க. ஸோ அவங்கள என்கேஜ் பண்ணணும் அப்படிங்கிற டயத்தில் நம்ம வீட்டில் இருக்கிற திங்ஸை வச்சு நம்ம இந்த ப்ளே டவ் பண்ண முடியும். இதுக்கு 1 கப் மைதா இல்லை ஆல் பர்பஸ் ஃப்ளோர், சால்ட்டு 1/2 கப், ஒரு டீஸ்பூன் ஆயில், 1 கப் வாட்டர் அண்ட் ஆல்சோ இது வந்து நான் கேசரி பவுடர் எடுத்திருக்கேன். வீட்டில் இருக்கிறது நம்ம எங்கேயும் போய் எதுவும் வாங்க முடியாது இப்போது. ஸோ நான் கேசரி பவுடரில் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த உப்பை எடுத்துக்கோங்க, இந்த சால்ட் எடுத்து பவுலில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த வாட்டர் 1/2 கப்பு கொஞ்சமாக எடுத்து அதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அது நல்லா டிசால்வ் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. டிசால்வ் ஆகலைன்னா அது வந்து ஆஃப்டர் அந்த நம்ம ப்ளே பண்ணதுக்கப்புறம் அது வந்து கொஞ்சம் சால்ட்டியாக இருக்கும். ஸோ கையில் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்காது, கொஞ்சம் சொர சொரன்னு இருக்கும். ஸோ அதனால் நல்லா டிசால்வ் ஆகிற வரைக்கும் பண்ணிவிட்டு இந்த மைதாவை ஆல் பர்பஸ் ஃப்ளோரை மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்து சப்பாத்தி மாவு நம்ம எப்படி பிசைவோம் அந்த பாத்திரத்துக்கு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இட் வில் டேக் சம் நியர்லி 10 to 15 minutes ஆகும் அது பிசைகிறதுக்கு. ஸோ அது பிசையும் போது இந்த ஆயிலையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 10 to 15 minutes ஆனாலும் இது ரியலி ஒர்த் இட் நம்ம வீட்லேயே பண்ணுறதுக்கு. ஸோ எவ்வளோ வந்து இப்போ கொஞ்சம் ஹார்டாக இருந்ததுன்னா கொஞ்சம் வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கோங்க, பட் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வேணும்னா கூட நீங்கள் ஸ்பூனாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் பண்ணிவிட்டுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து 2ஆக டிவைட் பண்ணிவிட்டேன். நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. நான் இப்போது என்கிட்ட வேறு கலர்ஸ் இல்லை, வீட்டில் தான் இருக்குது அப்படிங்கிறனால நான் ஆஸ் இட் இஸ் நான் ஒன்றை வந்து ஒயிட் கலராகவும் இன்னொன்றுக்கு மட்டும் வந்து நான் அந்த இதுக்கு மிக்ஸ் பண்ண போகிறேன், கேசரி பவுடர் மிக்ஸ் பண்ண போகிறேன். ஜஸ்ட் நீங்கள் வந்து உங்களுக்கு வேறு ஏதாவது ஃபுட் கலர்ஸ் இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, அதை டிவைட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ வந்து ரெட் கலர் வந்து லைட் கலராக தான் பண்ண போகிறேன். நீங்கள் உங்களுக்கு பிரைட் கலர் வேணும்னா நிறையா பவுடர்ஸ் போட்டு அதை கொஞ்சமாக வாட்டர் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை போட்டிங்கன்னா நல்லா பிரைட் கலர்ஸ் வரும். உங்கள்கிட்ட வேறு எந்த ஃபுட் கலர்ஸ் இருந்தாலும் அதையும் நீங்கள் இதே மாதிரி பண்ணலாம். இல்லை இன்னும் உங்களுக்கு பெட்டராக பிரைட்டர் கலர்ஸ் வேணும்னா நீங்கள் அந்த வாட்டர் பேஸ்டு ஃபுட் கலர்ஸ் இருக்கும், லிக்விட் ஃபுட் கலர்ஸ், அதை யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல பிரைட் கலர்ஸ் வரும். இப்போ நான் பண்ணியிருக்கிறது வந்து ஜஸ்ட் கேசரி பவுடருங்கிறனால அது வந்து ஒரு லைட் கலராக தான் எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து நம்ம எப்படி வந்து இது பண்ணலான்னா ட்ரை ஆகாமல் பார்த்துக்கலான்னா, ஒன்று வந்து நீங்கள் அந்த ஏதாவது பிளாஸ்டிக் பாக்ஸஸ் இருந்ததுன்னா அதில் போட்டு வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து வேறு ஏதாவது ஜிப்லாக்லோ இல்லை பிளாஸ்டிக் பாக்ஸஸோ இல்லைன்னா நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னா அந்த கிளிங் ஃபிலிம் இருக்குது வீட்டில். ஸோ அதை வச்சு நான் வந்து அதை ட்ரை ஆகாமல் ப்ரொடெக்ட் பண்ண போகிறேன். இந்த கிளிங் ஃபிலிம் என்ன பண்ணணும்னா அது கொஞ்சோண்டு ஒரு பார்ட் எடுத்துகிட்டு அதை அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அது வந்து ஏர் ட்ரை ஆகாது. இப்போது நான் வந்து ப்ரொடெக்ட் பண்ணி வைக்கிறேன். வேணுங்கும் போது எவ்வளோ வேணுமோ அந்த அமௌண்ட் குவான்டிட்டி எடுத்து கொடுத்துட்டு பசங்களுக்கு மீதியை வந்து நம்ம இந்த மாதிரி பண்ணி வச்சிட்டோம்னா அது வந்து எவ்வளோ நாள் ஆனாலும் இருக்கும். பட் நீங்கள் வெளில வச்சிங்கன்னா அதை வந்து கண்டிப்பாக ஏர் ட்ரை ஆகிடும், அது பண்ணது வேஸ்ட் ஆகிடும். ஸோ எவ்வளோ வேணுமோ அந்த ரெக்வயர்ட் அமௌண்ட் மட்டும் எடுத்துகிட்டு மீதியை வந்து கொஞ்சம் ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுருங்க. இந்த மாதிரி இல்லை ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ்லேயோ போட்டு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப நாள் வரும் அது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த 2 கலரை மட்டும் வச்சு நான் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு திஸ் சேனல்ஸ் அண்ட் ப்ரோஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ளீஸ் கமெண்ட், ஷேர் அண்ட் லைக் திஸ் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க் யூ.